ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இது சென்னையிலேருந்து 87 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வேடந்தாங்கலுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40,000 பறவைகள் வந்து போகிறதா சொல்லப்படுது. இதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இங்கே அடல்ட்ஸு, கிட்ஸு, கேமராக்கெலாம் டிக்கெட்டு கொடுக்குறாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 25 ருபீஸு, கிட்ஸுக்கு 5 ருபீஸு, அப்புறம் செல்ஃபோன் கேமராவுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. இதாங்க என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இந்த சைடில் டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் இந்த சாங்சுவரியை. ஏன்னா இந்தியாவிலேயே வந்து மிக பழமையான சாங்சுவரி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேடந்தாங்கல் சாங்சுவரி தான். இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1936 இது வந்து பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் டு மார்ச் டைமில் இந்த பறவைகள்லாம் வந்து இங்கே ஃபாரின்லேருந்து நிறைய பறவைகள் வந்து போகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, பர்மா, இந்த கண்ட்ரீஸ்லேருந்து சைபீரியா, அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த பறவைகள்லாம் வந்து இனப்பெருக்கத்துக்காக இங்கே வந்துட்டு போகிறது வழக்கம். இங்கே யூஸ்வலாக வந்து எந்த கண்ட்ரியில் வந்து ஒரு பறவை வந்து முட்டை குஞ்சு பொரித்து இனப்பெருக்கம் பண்ணுதோ அந்த கண்ட்ரி தான் அதோடய தாய்நாடாக கருதப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இளைப்பாறுவதற்காக இந்த பறவைகள்லாம் வந்து இங்கே காந்தப்புலம் அதை யூஸ் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சி கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், நம்மளே தடுமாறுறோம். நிறைய மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தடுமாறி போகிறோம். ஆனால் பறவைகள்லாம் பாருங்கள், அந்த காந்தப்புலத்தை வச்சு அழகாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துக்கு அழகாக அதை வந்து வருஷம் சீசனுக்கு வந்துட்டு போகுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 73 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. இங்கே பறவைகளோட எச்சம் கூட வந்து இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. அதனால் இங்கே விவசாயம் நல்லா, இந்த வேடந்தாங்கலில் வந்து விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கிறதா கூறப்படுது. ஏன்னா பறவைகளோட எச்சம் வந்து இயற்கை உரமாக கருதப்படுகிறது. தாம்பரத்துலேருந்து டைரெக்டாக வேடந்தாங்கலுக்கு பஸ் இருக்குது. ட்ரெயினில் வரவங்க வந்து நம்ம கருங்குழியில் இறங்கியோ இல்லாட்டி மதுராந்தகத்தில் இறங்கியோ வரலாம். மதுராந்தகத்துலேருந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். ஸோ உங்களுக்கு தாம்பரத்துலேருந்தும் ஃபெசிலிட்டி இருக்குது, இது பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது. தாம்பரத்துலேருந்து டேரெக்ட் பஸ்ஸே இருக்குது. ஸோ அந்த டைமிங்கை பார்த்துட்டு நம்ம வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸு. இதுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணிட்டு வரணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் சுற்றிலே எதுவும் ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம காலம்புரை வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டோம்னா அழகாக இங்கே சாப்பிட்டுட்டு இளைப்பாறிட்டு பறவைகளெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, பைனாகுலர் ஒன்று விற்கிறாங்க வெளியில், சும்மா வாடகைக்கு 1 ஹவருக்கு 75 ருபீஸ் அந்தமாரி. அந்த பைனாகுலரை வாங்கி தூரத்தில் இருக்கிற பறவைகள்லாம் நம்ம கிட்டக்க பார்த்து ரசிக்கலாம். ஸோ இதில் இங்கே ஒரு கிளாக் டவர் இருக்குது. அந்த கிளாக் டவர் மேலே ஏறி பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரியும். இந்த இடத்த சுற்றி இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வந்து இது பறவைகள் சரணாலயத்துக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. அங்கே எதுவும் நீங்கள் வீடு எதுவும் கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே வனத்துறைக்கு சொந்தமானது. இது பார்த்திங்கன்னா நல்ல அருமையான பழமையான பறவைகள் சரணாலயம். இதை விட்டால் நீங்கள் வந்து கோடியக்கரை அந்தமாரி தான் போகணும். ஸோ இது வந்து நல்ல அருமையான ஒரு பறவைகள் சரணாலயம். நீங்கள் பல வகையான இந்த நல்ல சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 70,000 பேர்ட்ஸ் வரைக்கும் வரும். இதுதாங்க கொடுக்காப்புளி மரம். ஆனால் நாங்கள் பார்த்தப்போ ஒரு கொடுக்காப்புளி கூட மேலே பார்க்க முடியல. இது கொடுக்காப்புளி மரம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது அருமையான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காலம்பரை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இளைப்பாறிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம கிளம்பி நம்ம இடத்துக்கு வந்துடலாம். ஸோ ஒரு காலம்பரிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏன் சாம்பல் நாரை இதுதான் அங்கே நிறையா இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நீச்சல் அடிச்சுட்டே போகும். இது பாருங்கள், வாத்து வடிவில் வந்து இது வச்சுருக்காங்க பாருங்கள், தண்ணி சுற்றி ஃபுல்லாக வந்து விவசாய நிலம் தான், பச்சை பசேல்னு நல்லா அருமையாக இருக்குது. அப்புறம் நம்ம உள்ளார நுழைஞ்ச உடனே நடப்பாதை மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி நீட்டாக போட்டிருக்காங்க. அந்த நீட்டாக அப்படியே நடந்து போயிட்டு நம்ம இந்த சைடில் ஃபுல்லாக
அந்த ஏரியில் இருக்கிற அந்த பறவைகளை பார்த்துட்டே போகலாம், நடந்துகிட்டே போகலாம். இது ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணி இளைப்பாறிட்டு சாயங்காலமாக கிளம்பி போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளும் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது பார்த்து பத்திரமா போகணும். ஏதாவது நீங்கள் தின்பண்டம் வச்சுருந்தாலோ இருந்தாலும் குரங்குக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், பிடுங்கிட்டு போயிடும். நிறைய குரங்குகள் இருக்குது, பார்த்து போங்க. கையில் ஒரு குச்சி வச்சுட்டே தான் போனோம். நாங்களும் அப்படி தான் போனோம். என்கிட்ட கூட ஒரு குரங்கு வந்தது, எனக்கு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் கையில் ஒரு குச்சி வச்சுருந்தேன்னா ஓடியே போயிடுச்சு. என் பையன் கூட குரங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதுனால பறவைகள்லாம் இங்கே வந்து போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வேடந்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுற இடமா இருந்திருக்கு. அதனால தான் அது வேடந்தாங்கல்னு பேர் வந்திருக்கு. ஃபுல்லாக பறவைகளை வேட்டையாடுறது இதுமாரி இடமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து 1700 வாக்கில் தான் இது வந்து ஒரு பறவைகள் சரணாலயமாக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1936 தான் அஃபிஷியலாக வந்து இது பறவைகள் சரணாலயம்னு அறிவிக்கப்பட்டு இந்த சரணாலயத்துக்குன்னு இடத்த ஒதுக்கி இது சுற்றி இருக்கிற 5 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வனத்துறைக்கு சொந்தம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது மதுராந்தகம் ஏரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடு வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வேடந்தாங்கல் போகிற வழியில் திருமலையாவூர்னு ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மதுராந்தகம் போய் மதுராந்தகத்தில் ஏரி காத்தர் ராமர் கோயில் இருக்குது. மதுராந்தகத்தில் திருவெங்காட்டீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் போகிற வழியில் இருக்குது. நாங்கள் வந்து மதுராந்தகத்தில் இறங்கி திருவெங்காட்டீஸ்வரர் கோயில் சிவன் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு சிவ தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து வேடந்தாங்கல் வந்துட்டு இங்கே பறவைகள்லாம் பார்த்துட்டு இங்கே இளைப்பாறிட்டு சாயங்காலமாக வந்து நம்ம திருமலையாவூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த விலாகில் நம்ம தனியாக போட்டிருக்கோம். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு நம்ம பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதேமாரி பறவைகள் மாதிரி உல்லாசமாக பறந்து இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது ஒரு அருமையான விஷயம். நம்ம ஏன் பறவைகளாக பிறந்துடக்கூடாதான்னு நமக்கு தோணும். ஏன்னா பறவைகளுக்கு வந்து வீசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை. அதுக்கெல்லாம் வந்து சிறகடித்து சுதந்திரமாக வானில் பறந்து போய் இந்தமாரி கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு போயிட்டு வருது. உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய விஷயம். இதாங்க அந்த கிளாக் டவரு. இந்த டவர் மேலே ஏறி பார்த்தா சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்கிற பறவைகள், அது வந்து கூடு கட்டின மரம் எல்லாமே தெரியும். இதுதான் மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மாரி இருக்கும். இது மேலே ஏறி போய் தான் நம்ம போய் பார்க்கணும். நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டு அங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சில பறவைகள் வந்து வாயில் வந்து அந்த சுள்ளிலாம் வந்து கவ்விட்டு போகும் கூடு கட்டுறதுக்காக. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் போனீங்கன்னா அதில் பார்த்து ரசிங்க. அழகாக அதுக்கெலாம் என்ஜினியரிங் எதுவும் கோர்ஸ் படிக்கலை, எந்த கோர்ஸும் அது படிக்கலை. ஆனால் எவ்வளோ அருமையாக வீடு கட்டுது பாருங்கள். இப்போ இந்த தூக்கணாங்குருவிலாம் பார்த்திங்கன்னா தொங்குற நிலையில் அது வீடுலாம் கட்டுது. அதுலேயே டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் வச்சு கட்டுது. எப்படின்னே நமக்கும் தெரியல. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த சரௌண்டிங்ஸை பைனாகுலரில் வச்சு பார்க்குறாங்க பாருங்கள். இது தூரத்தில் இருக்கிற பறவைலாம் நமக்கு தெரியும். பைனாகுலரில் பார்த்திங்கன்னா நல்லா கிட்டக்க தெரியும். அங்கங்கே அப்படியே மரத்துக்கு மேலே அப்படியே நின்றுருக்கு பாருங்கள். நாங்கள் போயிருந்தப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம். ஸோ நல்ல சீசன் டைம் தான். இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15,000-20,000 பறவைகள் இருக்கும் நாங்கள் பார்த்தப்போ. எக்ஸாக்டாக தெரியல, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 15,000-20,000 பறவைகள் இருக்கும். இன்னும் டிசம்பர் ஜனவரியில் வந்து இன்னும் நிறையா பறவைகள் வரலாம். ஏன்னா இந்த மார்ச் வரைக்கும் நல்ல சீசன் சொல்கிற மாதிரி நல்ல சீசனில் 70,000 பறவைகள் வரைக்கும், 40,000-70,000 பறவைகள் வரைக்கும் வரும். பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் புதுவிதம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கீங்களா? அதேமாதிரி தான் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே. ஆனால் ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகளும் நிறையா இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் மேலே அந்த ஏரியில் அப்படியே மேலே பாசி பிடிச்சி அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள்.
நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பறவைகள்லாம் உள்ளார மரத்துக்கு அந்த கிளைக்கு கீழே இருக்கும், அடியில் கூடு கட்டிகிட்டு இருக்கும். நிறைய எக்கச்சக்க பறவைகள் இருக்குது. கண்டிப்பாக 20,000 இருக்கும். நாடு வித்து நாடு வந்தோம், கூடு கட்டி வாழ வந்தோம், வேறு எங்கும் இடமில்லை எங்களுக்கு வேடந்தாங்கல் மனம் திறந்த இன்ப எல்லை. இது வந்து பறவைகளுக்கு 100% பொருந்தும். ஏன்னா அது வந்து வேடந்தாங்கலில் வந்து இன்பமாக இருக்குங்க எல்லா பறவைகளும். இது வந்து இந்த வேடந்தாங்கல் சரணாலயம், பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். இங்கே எதுவும் பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை வந்து பிளாஸ்டிக் பையோ வாட்டர் பாட்டிலோ எடுத்துகிட்டு வரக்கூடாது. பாருங்கள் மரத்தில் எப்படி கொத்து கொத்தாக உட்காந்துருக்கு, சூப்பராக தெரியுது, நல்லாயிருக்கு. அப்புறம் நாங்கள் இறங்கி வரும்போது ஜன்னல் வழியாக பார்த்தோம், அந்த வாட்ச் டவருடைய கிளாக் டவர்லேருந்து கீழே இறங்கி வரும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் இந்த சைடு ஃபுல்லாக ஃபென்சிங் மாரி போட்டாங்க சேஃப்டிக்காக. இதுதான் அழிஞ்சில் மரம். நிறைய கோயிலெல்லாம் வந்து இருக்கும். நாங்கள் மத்தியானம் லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பொட்டேட்டோ வந்து தொட்டுக்க எடுத்துகிட்டு வந்தோம். அதை சாப்பிட்டோம் இங்கேயே உட்காந்து. அழகாக இலைப்பாரிட்டு பறவைகளெல்லாம் பார்த்துட்டே சாப்பிட்டோம். நிம்மதியாக இருந்தது, ரொம்ப ஏகாந்தமாக இருந்தது. அங்கே அங்கே அடிக்கிற காற்று இருக்குது பாருங்கள், ரொம்ப அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே மரமல்லி ஒரு மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்துலேருந்து விழுந்த அந்த மல்லிகைலாம் அவ்வளோ வாசனை, அந்த வாசனையும் காற்றுல கலந்து வந்தது, சூப்பராக இருந்தது. பொதுவாக வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதேமாரி வந்தாரை வந்த வேறு கண்டத்துலேருந்து வேறு கண்ட்ரிஸ்லேருந்து வர பறவைகளையும் வாழ வைக்கும் வேடந்தாங்கல். அதுலேயும் நமக்கு பெருமை. ஸோ இங்கே பாருங்கள் பஞ்சுருட்டான், இதுமாரி நிறையா விதவிதமான பறவைகள் வந்து பல கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம இங்கே வந்து விசிட் பண்ணதுன்னா பெரிய விஷயம். இங்கே பாருங்கள் ஒரே ஒரு பறவை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள், அது வந்து இங்கே இருக்குது. அதை க்ளோஸ்அப்பில் எடுத்தோம். அந்த பறவை தனியாக அங்கே நின்று இருந்தது, அழகாக முன்னாடி வந்து நிற்கிது பாருங்கள். ஆடியன்ஸை ரொம்ப கவர் பண்ணிடுச்சு அது. அவ்வளோதாங்க, எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அந்த நடம்பாதை ஃபுல்லாக நடந்தாச்சு. அடுத்து இதாங்க மரமல்லி, நான் சொன்னது மரமல்லி மரம் இதுதான். இதில் கீழே கொட்டி கிடக்கு பாருங்கள், எவ்வளோ மரமல்லி பாருங்கள். அதை மூந்து பார்த்தா அப்படி ஒரு வாசனை, செம்ம வாசனை. அவ்வளோதாங்க, நாங்கள் வெளில வந்துவிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.